ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோடி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே கிடைக்கணும். குறிப்பாக கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய கசப்பான அனுபவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாம் மறைந்து நிம்மதி தரும் ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையுமா என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே விதத்தில் பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நம்ம சந்திக்க போகிறோம். அதில் ஒன்று தான் பயம், அச்சம் என்றெல்லாம் நடுக்கம் தரக்கூடிய ஒரு கிரகமாக நாம் பார்க்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. இருந்தாலும் கூட மனித மனதை மாற்ற முடியாதல்லவா. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார். சிரசு மேஷமாக இருந்தாலும் கூட பாதம் மீனம். அதனால் குருவினுடைய வீட்டுக்கு போவதனால எந்த விதமான பாதிப்புகளும் கடகராசிக்கு இல்லை என்பதை நான் முதலில் சொல்லிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்தே 2025 நான் சொல்ல வேண்டும். சூரியன் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தனுசில் இருக்காருங்க. கலத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகரத்திலையும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் கடகத்திலே வக்ரகதியில் இருக்காருங்க. கேதுவை கன்னியிலையும், புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையில் தான் 2025 பிறக்கின்றது. 3 பயிற்சிகளை சந்திக்க போகின்றோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. பார்த்தீங்கன்னா 18/5/2025 ராகு கேது பயிற்சி, 15/5/2025 குரு பயிற்சி, 29/3/2025 திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி. கிரகங்கள் பயிற்சி ஆனாலே ஒழிய நம்முடைய வாழ்வு ஏதாவது பயிற்சி ஆனா என்று கவலையே பட வேண்டாம். 2025 பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நலம் தரும் ஆண்டாகத்தான். அதையே நான் முதல்ல எடுத்து சொல்லிடுறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை சனி பகவான், சோழி பிரசனத்தை பொறுத்தவரை சனி பகவானுடைய இருப்பை வைத்து, நிலைப்பாடை வைத்து தான் இவன் கொடுப்பதை எவன் தடுப்பான், இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான், இங்கே எல்லாமே அடிபட்டு போகுதுங்க. ஆக இவன் ஒருவனை வைத்து நீண்ட கால பயிற்சி, நீண்ட காலமாக தன்னுடைய வலையில் வைத்திருக்கக்கூடியவன் அவர் சனி பகவான். அவரை வைத்து தான் நான் சோழி பிரசன்னம் சொல்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே நிதானமாக, பொறுமையாக, கவனமாக, எச்சரிக்கையோடு எடுத்து வைப்பதைத்தான் இந்த 2025 சொல்கின்றது. கடந்த காலத்தில் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், எவ்வளவு துரோகங்களை சந்தித்தீர்கள், எத்தனை இழப்புகளை சந்தித்தீர்கள், கவலையே பட வேண்டாம். இழந்ததை அத்தனையும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். காரணம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உறவில் இருந்து வந்த அந்யோன்யம் எல்லாம் கடந்த காலத்தில் கடுமையான சோதனையை சந்திக்க, சின்ன கோபம், சின்ன விஷயத்திற்கெல்லாம் பிரிவை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை. கவலையே பட வேண்டாம். அதுக்கு காரணம் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார். இன்னும் ஒரு 2-3 மாதம் தான். பொறுமையை நிதானமாக கடந்து விட்டாலே போதும். அதே செவ்வாய்க்கு அந்த கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவான். கலத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இல்லத்திலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், சோதனையாகட்டும், வேதனையாகட்டும் அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை கலத்திரகாரகன் சுக்கிரன் கடகராசிக்கு அமைத்து தருவார். கலத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தியாகின்ற சூழ்நிலை, சிலருக்கெல்லாம் புது வீடு கட்டுவதற்கும் மனை கட்டுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார். அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால அவன் தானே பூமிகாரகன். குறிப்பாக சொல்லப்போனால் குரு அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்கி வருகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தருகின்ற யோகங்களை எல்லாம் சனி பகவான் தடுத்து வந்தார். கவலையே பட வேண்டாம், அவரும் வழிபட்டு விட்டார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனம் குருவின் வீட்டுக்கு வருவதனால குரு தந்த யோக பலன்கள் அத்தனையும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அத்தனையும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை இனி பார்க்க போகின்றீர்கள். குரு அமர்ந்து யோக நிலைகளை வாரி வழங்கப் போகின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் நெருக்கடியான நிலை இருந்தாலும் தனி திறமையால் எந்தவித நெருக்கடிகளையும் சமாளித்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ராகு தரப்போகின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் குரு பலமாக இருப்பதனால பணவரவுக்கு பஞ்சமே இல்லை. செவ்வாய் பலமாக இருப்பதால் ஜெயித்து காட்டியவர்கள் பழைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். அஷ்டமத்து சனிய ஆதிக்கத்தால் குறுக்கீடுகள் இருந்தாலும் கூட அந்த குறுக்கீடுகளிலிருந்து குரு பகவான் உங்களை ஒரு கவசம் போல் இருந்து காப்பாற்றுவார். ஒரு சிலருக்கெல்லாம் சில சுபகாரியங்களில் தடைபட்டிருக்கும். அந்த சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் ஒரு வேலை புதிய முயற்சி
அந்த முயற்சி பண்ணிங்கன்னா அதில் 1000 பிரச்சனைகள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு புதிய முயற்சி, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலத்தை குரு பகவான் அமைத்து தருவார். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற ஒரு காலம் 2025. தடைகள் தானாக விலகிவிடும். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் புதன் செல்கிறார். தனுசு ராசியில் புதன் செல்வதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம். புதன் பகவானால் இது வரைக்கும் எந்த பலனையும் அனுபவிக்க முடியாதவர்கள் கடந்த காலத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. அது யோகம், அந்த யோகம் தொழிலில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் அடிப்படையில் மிகுந்த நன்மைகளை புதன் பகவான் செய்ய போகின்றார். குறிப்பாக உங்கள் முன்னேற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும். வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலோ மனம் அலைபாய்கின்ற சூழ்நிலையை ராகு இந்த 2025 தருவார். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இலையை நோக்கி நகர்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு போராடியிருப்போம். இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெரும்பாடுபட்ட உங்கள் வாழ்க்கையில் ராகுவினால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தவறான மனிதனுடைய பழக்க வழக்கமும் அதனால் சில சங்கடங்கள் வர இருப்பதனால கொஞ்சம் யோசித்து நிதானமான ஒரு முடிவெடுங்க. எது செய்தாலும் கவனமாக செய்யுங்கள். புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால அந்த புரிந்து கொள்வதில் சில குழப்பம் ஏற்படும். அதனால் அரசு துறையாக இருக்கலாம், பொதுத்துறையாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கும் நமக்கு கெட்ட பேர் வாங்கி தருவதற்கும் பகைவர் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்கிறவங்களாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் இந்த 2025 முதல் ஒரு 4 மாத காலம். அதுக்கப்புறம் கவலையே பட வேண்டாம். நிம்மதியான ஒரு தருணம். என்னை பொறுத்தவரை 2025 எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்தரங்க விஷயத்தையெல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பங்கிட்டு கொள்வதை வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஆண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள், 3 அற்புதமான கிரகங்கள், சனி பகவானும் குரு பகவானும் புதன், இந்த 3 கிரகங்களும் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் கடகராசி அமைகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 2025 அதாவது சாட்சிக்காரன் காலில் விடுதலை, சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடியதான் பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வனம், அடர்ந்த காட்டுக்கு நடுவே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலயம். வலது கையில் சிவலிங்கம், இடது கையில் வில்லம்பு தாங்கிய ஒரு அற்புதமான வடிவம். இங்கு சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொட்டு மகிழ்வீர்களானால் இவன் கொடுப்பதை எவன் தடுப்பார், இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பார் என்பதைப் போல சனி பகவானுடைய முழுமையான அருள் மட்டும்தான் வேணும். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் சிரசு என்று சொல்லக்கூடியது மேஷம், பாதம் என்று சொல்லக்கூடியது மீனம். அதாவது குருவின் வீட்டுக்கு சனி பகவான் வருவதனால அதீதமான நன்மைகளை பெறக்கூடிய, அற்புதமான நன்மைகளை பெறக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது.